ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மயனீஸையும் தவா பன்னீரையும் வச்சு சூப்பராக ஒரு ஃப்ராங்கி தான் பண்ண போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி செய்ய போகிறேன். நீங்கள் மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு சைடு உப்பி வரும். அந்த நேரத்தில் சப்பாத்தியை திருப்பி விட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த சைடு லைட்டாக உப்பி வரும். அந்த நேரத்தில் திருப்பி விட்டுட்டு எண்ணெயை விட்டுக்கோங்க. சப்பாத்தி போடுற மெத்தட் இது தாங்க. சில பேர் மாவு போட்டதுக்கப்புறம் திருப்பி விட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது, ஹார்டாயிரும். பாருங்கள், எண்ணெய் விட்டாச்சு. இப்போது இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். அடுத்து இந்த சைடு எண்ணெய் விட்டதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் தேவையில்லைங்க, ஒரு 3-4 செகண்ட் இருந்தால் போதும். ஈஸியாக சப்பாத்தி செஞ்சு எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நாம் இன்னொரு சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக ஸ்டஃபிங்காக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நைஸாக துருவி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க வெஜ் மயனைஸை நான் சேர்க்க போகிறேன். வெஜ் மயனைஸ் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவு மயனைஸ் வேணுமோ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடையில் போய் வாங்கி சாப்பிடணுன்ற எண்ணமே உங்களுக்கு வராது. நீங்களே வீட்டில் செய்வீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் அது. ஸோ ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக சப்பாத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு நடுவில் இந்த மயனைஸை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் நடுவில் கொஞ்சம் வைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டை வாக்கில் நம்ம மயனைஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது தவா பன்னீர், இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தவா பன்னீர் டிக்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது நடுவில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பன்னீர் இவ்வளோ பெரிய பீஸா வேணாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டஃபிங்க்கு எல்லாமே வச்சாச்சு. இப்போது இந்த சப்பாத்தியை நம்ம ரோல் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட மயனைஸ் பன்னீர் ஃப்ராங்கி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.